நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பித்ரே பிரம்மோபதிஷ்டே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயஸ்து நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். லக்ஷ்மி சகஸ்ரநாமம் என்கிற மிகவும் வலிமை வாய்ந்த இந்த துதியிலே பிராட்டியினுடைய 1000 திருநாமங்களை தொகுத்து வியாச பகவான் பிரம்மாண்ட புராணத்திலே நமக்கு அளித்திருக்கிறார். அதிலே 124வது திருநாமத்தின் பொருளை இப்பொழுது நாம் அனுபவிக்கப் போகிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஒரு நல்ல தமிழ் புலவர் இருந்ததாக ஒரு வரலாறு. ஏதோ ஒரு கெட்ட சகவாசத்தினாலே அவர் கொஞ்சம் ஒழுக்கம் தவறி நடந்ததுனால, அந்த காலத்தில் சொசைட்டியில் ஒழுக்கத்துக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்த காலம், அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க. வீட்டுக்கு வரக்கூடாது, வீதிக்கு வரக்கூடாது என்று ஒதுக்கி வச்சாங்க. ஏற்கனவே ஒழுக்கங்கெட்ட வாழ்க்கையினால அவருடைய உடல் நலம் வேற குன்றி போயிருந்தது. அவர் மாபெரும் பிணியினால உடம்பெல்லாம் புழு, அதோட தவிக்கிறார். ஊரில் அவருக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் போக மறுக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவர் மனமுருக ஆண்டாளை பற்றி பாடினார். அது ஆண்டாள் சந்திரகலா மாலை என்று பிரசித்தமான புஸ்தகம், இலக்கியம். அந்த பாடல் பாடின பிற்பாடு ஒரு பெண்மணி அவருக்கு பணிவிடை செய்து உடம்பை துப்புரவு செய்து புழுக்களை எடுத்து அவர் பசித்த வேளையிலே சோறு கொடுத்து கொண்டு வந்தாள். அந்த பணிவிடை செய்யும் பொழுதுதான் அந்த பெண்மணி தெரிவாள். மற்ற சமயத்தில் அந்த பெண்மணி கண்ணில் பட மாட்டாள். ரொம்ப நாள் ஊர் ஜனங்களுக்கு அதிசயம், நம்ம கைவிட்ட மனுஷன் இப்படி ரெக்கவர் ஆகிட்டு வரானே. அப்புறம்தான் புரிஞ்சுது, ஆண்டாளே அவன்கிட்ட உள்ள அன்புனால அவருடைய பக்தியை மெச்சி அவருடைய பாவத்தை பொருட்படுத்தாமல் அவருக்கு இந்த நல்லம் செய்து கொடுத்தாள் என்று. இப்படி பாவிகள் கூட பிராட்டியை நெருங்க முடியும். ஆகையினால்தான் பிள்ளலோகாச்சார் என்கிற ஆச்சாரியர், அவருடைய திருவுருப்படத்தை பார்க்கிறீர்கள். வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியவே வாழ்ந்து வைணவத்துக்கு தொண்டு செய்த ஆச்சாரிய சார்வபௌமன். அவர் முமுக்ஷுப்படி என்கிற நூலிலே ஒரு வார்த்தை அருளி செய்தார். இவள் தாயாய் இவள் கிளேசம் பொறுக்க மாட்டாதே, திருவடியை பொறுப்பிக்கும் அவள் தன் சொல்வழி வருபவனை பொறுப்பிக்க சொல்ல வேண்டாவிரே என்று சொல்கிறார். இவள் சூர்ணிகைன்னு சொல்வார், 2 சூர்ணிகை. அதாவது பிராட்டி தாய், எனவே நாம் கஷ்டப்பட்டால் பிராட்டி பொறுக்க மாட்டார். யாருக்கும் கஷ்டத்திலிருந்து விடுதலை தருவதே பிராட்டியினுடைய நோக்கம். அந்த காலத்திலே சீதாவாக அவள் அவதரித்த பொழுதும், லங்கையிலே அசோகவனத்தை சிறையில் இருந்த பொழுதும், அவளுக்கு காவலாக இருந்த அரக்கிகள் அவளுக்கு செய்த கொடுமைகள் பல. பிசிக்கலாக இல்லை, மென்டலாக. சீதாதேவியினுடைய மன அமைதியை குலைக்கும் வார்த்தைகளை சொன்னார்கள். சீதைக்கு தப்பான நீதியை உபதேசம் செய்தார்கள். மர ராமனை மணந்துகொள் ராவணனை, ராமன் ராவனுடைய காலடி தூசுக்கு பெறமாட்டான் அப்படின்னு காதில் நாராசம் பாய்ச்சிருதுன்னு, ஈயத்தை உருக்கி கொட்டுறது, அப்படி போன்ற வார்த்தைகளை வசைமாரிகளை ராமனை பற்றி பொழிந்து சீதை எப்படியேனும் மனமாற வேண்டும், ராவணனை அவள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சீதைக்கு மென்டலாக தாங்க முடியாத மனத்தளவிலே சுமை அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை பேசி பேசி துன்புறுத்தினார்கள். நீ மட்டும் ராவணனுக்கு இணங்கவில்லை என்றால் உன்னை பீஸ் பீஸாக வெட்டுவோம், வெட்டி சாராயத்தில் கரைச்சி நாங்கள் பருகி அந்த ஊப்பானத்தோட உற்சாகப்பானத்தோட நாட்டியம் ஆடுவோம் அப்படின்லாம் சொல்லி சீதையை இன்னும் பயமுறுத்தினார்கள். இவர்கள் இதை செய்யும் பொழுது இவர்கள் செய்த இத்தனை துன்புறுத்தலையும் சாட்சியாக இருந்து மரத்திலே வாத்தமாமகன் என்று சொல்லக்கூடிய காற்றின் புதல்வனான ஆஞ்சநேயன், ஆற்றல் மிகுந்த காற்றின் மைந்தனாகிய ஆஞ்சநேயன் கேட்டுக்கொண்டிருக்கான். அந்த மரத்தின் இலையிலே ஒளிந்து சிம்சுபா விருட்சம் என்கிற மரத்தின் இலை, அதற்குள்ள அது குரங்கின் கலராக இருக்கும் என்று காஞ்சி பெரியவா சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கோம். நாம் பார்த்தல சிம்சுபா விருட்சம் கேள்விப்படுறோம். ஆனால் அவர்கள் அதை நன்கு உணர்ந்து அது குரங்கு எந்த கலரோ அந்த கலரில் ஏறத்தாழ இருக்கும். அதனால் அந்த இலைகளுக்கு நடுவில் குரங்கு இருந்தால் செட்டென்று தெரியாது.
அந்த மாதிரி மரத்தின் நிலைகளுக்குள்ளே ஒளிந்து கொண்டு ஆஞ்சநேயர் இருக்கிறார். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் இத்தனையும் கேட்டுட்டு இருக்கார். அப்புறம் சீதாதேவிக்கும் ஆஞ்சநேயருக்கும் சந்திப்பு ஏற்பட்டது. பிறகு ராவணன் பட்டான். அந்த செய்தியை ஆஞ்சநேயர் கொண்டு வந்து சீதையிடம் விண்ணப்பித்தார். விண்ணப்பித்த பொழுது சீதை ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஒரு நொடி. ஏனம்மா ஒன்றுமே பேசலையே என்று ஆஞ்சநேயர் பவ்யமாக கேட்டார். வேற ஒன்றுமில்லை, சந்தோஷம் என் நெஞ்சை அடைச்சு கொடுத்து இந்த சந்தோஷ செய்தி கொண்டு வந்தவனுக்கு என்ன பரிசு தரலாம் என்று சிந்திக்கிறேன் ஆஞ்சநேயா என்றாள் அன்னை. ஆஞ்சநேயர் முகமெல்லாம் பிரகாசமாயிடுது. அப்படியா, எனக்கு வரம் தரப்பையா என்ன? அவசியம் வரம் தர வேண்டும் என்று கேட்டார். நான் கேட்கிற வரம் கொடுக்கணும், கொடுப்பியா தாயேன்னு. சீதாதேவி உஷாராயிட்டார். இந்த மாதிரி கேட்குற வரத்தெல்லாம் தரேன்னு சொல்லக்கூடாது எப்பொழுதும். அது ஏழா குடும்பமான வரம் ஆயிடும். சீதாதேவியுடைய சொந்த மாமனாரே அவருடைய மனைவிக்கு 2 வரம் தரேன்னு சொல்லிட்டு தான் இத்தனை கட்டம் உண்டாயிடுது. அதனால் சீதை எச்சரிக்கையோட ஹிஸ்டரியிலேருந்து நாம் கற்றுக்கணும். இன்னொருத்தர் செஞ்ச தப்ப நாம் செய்யக்கூடாது. அதனால் சீதாதேவி ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு, ஆஞ்சநேயா நீ கேளு, அது கொடுக்கக்கூடியதாக இருந்தால் நிச்சயம் கொடுக்குறேன்னுட்டார். ஆஞ்சநேயருக்கே கொஞ்சம் வருத்தம் தான். நமக்கு போய் இப்படி சொல்லிட்டாளே அன்னை, எது வேண்டாலும் தருவேன் என்று சொல்லாமல், உணர்ச்சி வசப்பட்டு சொல்லாமல், அந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த ஆனந்தம் பாஞ்ச காலத்திலையும் இவ்வளவு எச்சரிக்கை உணர்வோடு அன்னை சொல்கிறாளே என்று தயங்கினாலும் தன்னுடைய ஆசையை விண்ணப்பித்தார். வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம், நான் பிரம்மச்சாரி, எதையும் எதிர்பார்க்கல, என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு பணி தான் செய்கிறேன். ஆனாலும் தாயே, அந்த நீ சிறையில் இருந்த ராவணனுடைய ஆட்சி காலத்தில் அப்போ உன்னை எப்படியெல்லாம் துன்புறுத்தினார்கள் இந்த அரக்கிகள், என்னென்ன வார்த்தைகள் பேசினார்கள், அதையெல்லாம் அந்த சமயத்தில் பொறுத்திருக்க வேண்டியது நிலையில் பொறுத்திருந்தேன். அந்த ஆத்திரம் தீர இந்த அரக்கிகள் எல்லாம் அடித்து நான் கொல்வதற்கு நீ அனுமதி கொடுக்க வேண்டும், அதான் நான் கேட்கின்ற வரம் என்று ஆஞ்சநேயன் விண்ணப்பித்தான். பிராட்டி சொன்னாள், நான் ரொம்ப படித்தவன், நீ ரொம்ப மேதாவி, சூரிய பகவான்கிட்ட 9 வியாக்கரணம் படித்த நவவியாக்கரண பண்டிதன், டிப்ளமசி தெரிந்தவன், குரங்கு உருவில் இருக்கக்கூடிய பெரிய பல்கலைக்கழகம், அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன் ஆஞ்சநேயா. கடைசியில் நீயும் சாதாரண குரங்கு தான் நிரூபிச்சிட்டியேன்னு வருத்தப்பட்டான். ஏன் என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு ஆஞ்சநேயர் கேட்டார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குரங்கு உருவில் இருக்கக்கூடிய பெரிய பல்கலைக்கழகம், அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன் ஆஞ்சநேயா. கடைசியில் நீயும் சாதாரண குரங்கு தான் நிரூபிச்சிட்டியேன்னு வருத்தப்பட்டான். ஏன் என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு ஆஞ்சநேயர் கேட்டார். ஏப்பா, ஒருத்தர் தப்பு செஞ்சால் அவர்களுக்கு நான் மன்னிப்பு தருவது தான்ப்பா பெரிய முக்கியமான காரியம். தவறு செய்து தண்டனைக்கு உரியவர்களாலோ அல்லது போற்றுதலுக்கு உரியவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் கருணை காட்டி, அவர்களுக்கு இரக்கம் காட்டி, அவர்களுக்கு உதவ வேண்டியது தான் உயர்ந்த பண்பு. அந்த பண்பை விட்டு விட்டு பழிவாங்கிற மனப்பான்மையோடு இருக்கேன்னு சொல்கிறேன். இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆகையினால இந்த அரக்கைகளுக்கு நான் அபயம் கொடுத்துட்டேன். இந்த அரக்கைகளுக்கு நீ ஆசைப்படுற மாதிரி துன்புறுத்தல் செய்ய உனக்கு இயலாது என்று பிராட்டி ஆஞ்சநேயருக்கு எடுத்து சொன்ன பொழுது ஆஞ்சநேயர் தலை குனிந்து எம்பெருமானுடைய மனைவி பத்னி தர்மபத்னி என்பதற்கு ஏற்றபடி அன்னை பேசுகிறாய் என்று வணங்கினார். ஆஞ்சநேயரையே பொறுக்கும்படி செய்து அவரை கன்வின்ஸ் பண்ணும்படியாக பேசினவள் சீதாதி. பொதுவாக ஆஞ்சநேயரை கன்வின்ஸ் பண்ணும்படியாக பேசுறது கஷ்டம். ஏன்னா அவர் நாவுடையார், அவருடைய சொல்லின் செல்வன் என்று கம்பன் பாடுகிறானே. அப்படி அவர் ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பித்தா அவ்வளோ அழகாக ஆர்குமெண்ட் கொடுப்பார். அவருக்கு அகென்ஸ்டாக, அவருக்கு எதிராக வாதம் பண்ணி அவரையே இவர்களை ஒன்றும் செய்யக்கூடாது என்று கொள்கைக்கு வரும்படியாக அனுமாரையே பொறுக்கும்படி பேசினாள் சீதை என்றால், கணவனை தன் வசப்படுத்தி எம்பெருமானை இவர்களை துன்புறுத்தாத, இவர்கள் பண்ணின பாவத்துக்கு தண்டனை கொடுக்காத, நரகவாட்சி தராதே என்று தடுப்பது அவளுக்கு ரொம்ப எளிது தானே. ஆகையினால நம் சார்பிலே சிபாரிசு செய்து எம்பெருமான் நம்மை தண்டிக்காமல் காப்பாற்றக்கூடியவள் அன்னை என்று பாவிகளுக்கு அன்னை மிகவும் உபகரிக்கக்கூடியவள் என்றதை பிழலோகாச்சார சுவாமி முமுட்சுப்படியிலே எடுத்து காண்பிக்கிறார். இது மட்டுமல்ல, பிராட்டி அணுக எளியவளாக இருக்கிற தன்மை அவளுக்கு உண்டு. திருமலையில அப்பன் இருக்கிறான், திருவேங்கடமுடைய மலை பாருங்கள், 7 மலை ஏறி அவனை வணங்க வேண்டியிருக்கு. அப்பேற்பட்ட திருமலையப்பனை வணங்குவது கடினமான முறையாக இருக்கு. அதே சமயத்தில் அவனுடைய பிராட்டி அனர்மேல் மங்கை தாயார் பத்மாவதி நாச்சியார் மலையிலே அவனுடன் கொடுத்தனம் போகலை. அவள் சொல்லிட்டா, என்னுடைய குழந்தைகள் மலை ஏறி வந்து பயணப்பட்டு அலகழிக்கப்பட்டு அப்புறம் என்னை ஆசிரிக்க வேண்டும் என்கிற நிலை கூடாது.
ஆகையினால உமது மார்பிலே வசிப்பதை விட சமவெளியிலே அவர்கள் சிரமமில்லாமல் ஈஸியாக என்னை அணுகக்கூடிய முறையில் திருச்சானூரிலே காட்சி தருகிறேன் என்று அன்னை திருச்சானூரில் அண்ணல் திருமலையில் பார்த்து கொள்ளுங்கள். அதுவே அணுகுவதற்கு தான் எளியவளாக, பாவிகளும் அணுக வேண்டும், அணுகுவது எளிமையோடு இருக்க வேண்டும் என்று காண்பிக்கிறார். திருவரங்கத்திலே பாருங்கள், அன்னை ரங்கநாயகி தாயார். திருவரங்க கோயில் அமைப்பு எப்படின்னா, கோயிலை சுற்றி தான் ஊரே இருக்குது. அதில் தெற்கு பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் வடக்கு பக்கம் போகிறதுக்கோ, வடக்கு பக்கம் உள்ளவங்க தெற்கு பக்கம் போகிறதுக்கோ, கோயிலை சுற்றி போகாமல் கோயிலுக்குள்ளே போனால் சுருக்க போயிடலாம். கோயிலில் அன்னையோ அண்ணலையோ தரிசனம் பண்ணணுங்கிற எண்ணம் வேண்டாம். சீக்கிரமாக தெற்கு பகுதியில் உள்ளவர் வடக்கு பகுதி போகணும்னு நினச்சாருன்னா கோயிலுக்குள்ளே பூந்து வந்தாருன்னா அவர் கொஞ்சம் கிலோமீட்டர்கள் மிச்சம். பல பேர் இதை சுருக்க வழியாக பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தும் பொழுது ரங்கநாதனுடைய சேவை கிடைக்காது. அது சன்னதிக்குள்ளே ஏகப்பட்ட பிராகாரங்களை சுற்றி கித்தி வந்தால் தான் ரங்கநாதனை போய் பார்க்க முடியும். ஆனால் இந்த குறுக்கோயிலில் வரவங்களுக்கு கூட ரங்கநாயகி தாயார் சேவை கிடைக்கும். அப்படி அமைப்பு ஒரு தடவை கோயிலை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே படத்தில் ரங்கநாயகி தாயாரை பார்க்கிறீர்கள். அப்படி வேதோ பணியில் போகிறவங்க கூட அன்னையை சேவிக்க முடியுமாக அன்னை அங்கே காட்சி தருகிறாள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? அரங்கன் சேவை எளிதல்ல, அன்னையின் சேவை எளிது. இதனால் பாவிகளும் எளிய முறையிலே நெருங்கும்படியாக அன்னை இருக்கிறாள் என்று தெரிகிறது. இந்த அடிப்படையில் தான் அன்னையின் 1000 திருநாமத்திலே நிஷேவ்யாயை என்று நிஷேவ்யா என்று ஒரு திருநாமத்தை அன்றவர்கள் தொகுத்தார்கள். இதுவரை நாம் சொன்னதை நீங்கள் நெஞ்சிலே பதிய வைத்துக் கொள்ளும்படி நாம் எழுதிய ஸ்லோகத்தை இப்பொழுது திரையிலே காண்பிக்கிறோம், பாருங்கள். வினா பயம் பாபிஜனைஷ்ட சேவ்யா யதோ ரமா கோபசுதூரகா சதா தஸ்மான் நிஷேவ்யேதி சுநாமயுக்தா ரமா சமஸ்தைஹி அபிசன்னுதாஸ்தே. இந்த நிஷேவ்யா என்ற திருநாமத்துக்கு உரையை காட்டிய இந்த ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் இப்பொழுது. பாவிகளும் பயமின்றி இவளை அணுகிடலாம்படி பரிவு காட்டுபவள், எளிதிலே நெருங்கும்படியாக இருப்பவள், ஆகவே அன்னைக்கு அணுக முடிந்தவள் என்று ஒரு திருநாமம். அதற்கு சம்ஸ்கிருதம் நிஷேவ்யா. இந்த திருநாமத்தை சொன்னால் நாம் துணிச்சலாக நமது குற்றங்கள் நம்மை தடுத்தாலும் கூட அன்னை நிச்சயம் காப்பாள் என்கிற நம்பிக்கையோடு அன்னையினுடைய திருவடியில் அரண் போக முடியும். அந்த நம்பிக்கையோடு இந்த திருநாமத்தை ஜெபியுங்கள். நமது பிழைகள் நமக்குத்தானே தெரியும். இந்த பிழைகள் செய்த நம்மையும் அன்னை காத்தருள்வாள். ஏனென்றால் அவள் நிஷேவ்யா. எங்கே ஜெபியுங்கள்? திருச்சானூர் பத்மாவதி தாயார் நினைத்து கொள்ளுங்கள். திருவரங்கம் ரங்கநாயகி தாயாரை நெஞ்சிலே கொள்ளுங்கள். என்னுடன் சேர்ந்து ஜெபியுங்கள். எங்கே? நிஷேவ்யாயை நமஹா. நன்றி, வணக்கம்.